பாஜக என்ன உரையாடலை உருவாக்க நினைத்ததோ அந்த உரையாடலுக்கு நாம் பலியாகி கொண்டிருக்கிறோம். அவர்கள் இளையராஜாவை ஒரு தலித் என்று அடையாளப்படுத்தினார்கள். அந்த அடையாளத்திலிருந்து நான் என் உரிமையோடு தூக்கி அம்பேத்கரை கொடுக்கிறேன்னு கொடுக்கிறாரு. அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற கோபத்தில் நாம் பேசுகிறோம். அப்ப நீ யார் பேசுவதற்கு கூட 4 பேர் வராங்க. விருப்பத்தின் காரணமாக, ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறார், ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார். அதை மட்டும் குறி வச்சு அட்டாக் பண்றேன். தலித் என்பதால் அட்டாக் பண்றீங்கன்னு கேட்கறேன். ஒரு தலித் இருக்கணுமான்னு கேட்காதீங்க. நீங்க தலித்துங்கிற வார்த்தை சொல்றீங்க. நான் தான் சொல்றேன், நடிகராக உச்ச நட்சத்திரமாக யார் அந்த இடத்தில் இருந்தாலும் விமர்சனம்ங்கிறது அப்படித்தான் வரும். நீங்க தலித்துங்கிறது உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு சேஃப் கார்டா, ஒரு விக்டிம் கார்டா இருக்குன்னு வச்சிருந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர, இது நாள் வரை கங்கை அமரன் இதே பாரதிய ஜனதாவில் ரொம்ப காலமா இயங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய தம்பி தானே. யாருமே அவரை பற்றி பெரிதாக விமர்சிக்கவில்லை. அவர் கோபப்பட்டு கத்தும் போது அந்த கத்தியதுதான் விமர்சனமாச்சதே தவிர அவருடைய சங்கித்தனம் பெரியதாக கேள்விக்குள்ளாக்கப்படவில்லை. ஆனா எங்களுடைய பிரதிநிதியாக, இப்ப நான் ரஜினியை யாரா நினைக்கிறேன்னா என்னுடைய பிரதிநிதியா பாக்குறேன், என்னுடைய தலைவனா பாக்குறேன். எத்தனை பேர் தலைவா தலைவா அப்படின்னு பேசினாங்க. தலித்துகள் பிரச்சனைகள் தலித்துகள் மட்டும்தான் பேச வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டம் ஷாலினிட்ட மட்டும் இல்ல, அது ரஞ்சித்கிட்டையும் அழுத்தமாக இருக்கிறது. அப்படிங்கிற நம்ம எதுல பாக்குறோம் அப்படின்னா, ஒன்னா நின்று இந்த சனாதனத்துக்கு எதிராக இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நாங்க தனியா நின்று சண்டை போடுவோம்னு ஒரு கூட்டம் பிரியுதுன்னா அது யாருக்கு லாபமாக பிரிகிறது? இன்னும் சமத்துவத்தை உருவாக்குவதற்காக சமத்துவபுரம் போன்ற அமைப்புகளை உருவாக்குவது, இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடுகளை உருவாக்கி கொடுப்பது எல்லாமே கலைஞர் செஞ்சது. நீங்க போகிற போக்கில் கலைஞர் அப்படி இடது வகையிட்டு தட்டி விட்டுட்டு போவீங்கன்னா, இப்ப இதுவரை நடந்த நிகழ்வுகளில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க சிந்திக்கணும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு, இவங்க எல்லாமே வேஸ்ட், நான் மட்டும்தான் கரெக்ட், நாங்க தனியா இருக்கோம், இது யார் சொல்றா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்களை அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ சமீபத்தில் ஒரு உரையாடல் பெரிய அளவில் விவாதமா மாறி இருக்குது. நவீன உரையாடலில் தலித் அரசியல் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் இயக்குனர் அவர்களுடைய தலைமையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது ஏப்ரல் மாதம் என்பதனால் தலித் மாதம் என்பதாக கடைபிடித்து, அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த மாதம் என்பதனால் அது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க. அதில் இது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி. ஒரு உரையாடல் அப்படின்றத அவங்க சமூகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, பேசு பொருளை கொடுத்துருக்குறாங்க. இது குறித்து இந்த உரையாடல் என்பது மேலும் அதை அந்த எடுத்திருக்கிற விஷயத்த இன்னும் தெளிவுபடுத்துவதற்கு பயன்படும் என்ற வகையில் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சாலின் மரியா லாரன்ஸ் அவங்க ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட், அவங்க பேசியிருக்கிறாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக ஆதவன் தீட்சண்யா அவரோடும் பேசியிருக்கிறாங்க. இப்போ ஆதவன் தீட்சண்யாவுடைய பேச்சு அப்படின்றது ஒரு பக்கம் பெரிய ஆதரவும், இன்னொரு பக்கம் அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்புமாக சமூக ஊடகங்களில் விவாதங்கள் வந்துட்டு இருக்குது. இந்த 2 பேருடைய உரை, அவங்க சாலின் மரியா லாரன்ஸ் ஒரு பக்கம் பேசியிருக்கிறாங்க, ஆதவன் தீட்சண்யா ஒரு பக்கம் பேசியிருக்கிறாங்க. இந்த 2ஐயும் ஒப்பிட்டு உங்களுடைய பார்வை? அதாவது அடிப்படை நோக்கம் தலித் மக்கள், அடித்தட்டு மக்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நோக்கத்தோடு தான் அந்த கலந்துரையாடல், அந்த சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, சமத்துவம், இதெல்லாம் அதோட முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு சொன்னா, ஷாலின் மரியா லாரன்ஸ் தான் முதல்ல பேசுறாங்க. முதல்ல பேசும்போது அவர் பேசுகிற அந்த விஷயங்களே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் அது தன்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மட்டுமே அதை பேசுறாங்க. அதுவும் இன்னும் வேடிக்கையாக ரொம்ப சமூகத்தின் பிரச்சனை தானே பேசுறாங்க. இல்ல, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவங்க ட்விட்டர்ல ஒருத்தர் தனக்கு எப்படி பதில் அளிக்கிறார், அவர் ஃபேஸ்புக்ல எப்படி போய் கட்டுரைகள் எழுதுகிறார், இளையராஜா பற்றிய கண்ணோட்டத்தை அவர் எப்படி வைக்கிறார். ஒரு நபர் தன்னுடைய பார்வையிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். கரெக்டு தான். அதாவது
ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இருக்குது, அது உண்மைதான். அது போக சமூகம் அனுபவிக்கிறாங்க. சமூகம்னு சொல்றது இப்ப நீங்க தனிப்பட்ட தலித் சமூகத்தின் பிரதிநிதிகளா நீங்க வந்து நிக்கிறீங்க. தலித் சமூகத்தின் மொத்த பிரச்சனைகள் என்ன, அதுல இருந்துதான் நீங்க வந்து பிரச்சனை அந்த விஷயத்த ஆரம்பிக்கணும். ஆனா பேசப்பட்ட முழு செய்தியுமே அவருடைய பெர்ஸ்பெக்டிவ். அவர் இன்னும் சொல்வதா இருந்தா தனக்கு நேர்ந்த கொடுமையெல்லாம் சொல்லல. அவர் இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக்கு இதுல அவர்களுக்கு இருந்த முரண்பாடுகள். இளையராஜா குறித்த உரையாடல் என்பது எப்படி வந்து தலித் விரோதமாக இருந்தது, அறிவு சமூகம் என்பது பற்றிய ஒரு உரையாடல் என்பது தலித்துகளுக்கு விரோதமாக கட்டமைக்கப்பட்டது. அது இல்லாமல் முற்போக்காளர்கள் எப்படி வந்து தலித் விரோதமாக இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள், திராவிடம் பேசுறவங்க இவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு தானே பேசியிருக்கிறாங்க. சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு பிற்பாடுதான் அவருக்கு அந்த தலித் சங்கிற அந்த அடையாளத்தில் இருந்தே பேசுகிற டோனே இருக்குது. அதுக்கு முன்னாடி கூட யாரும் அந்த வார்த்தைகளை குறித்து அப்படி அவரெல்லாம் இசைஞானி, ராகதேவன் அப்படி இப்படின்னு புது புது பேர்கள் எல்லாமே இருக்கு. சொல்ல போனா இசைஞானி இளையராஜா சரி கலைஞர் கொடுத்த பேர் நினைக்கிறேன். ஸோ அந்த பெயர்களை கொடுத்து அவர் வந்து ஒரு கமலஹாசனை எப்படி பார்க்கிறோமோ அல்லது ஒரு ரஜினியை எப்படி நாம பார்க்கிறோமோ அப்படி ஒரு சூப்பர், அதாவது ஒரு உச்ச நட்சத்திரமாக உச்சகட்ட இடத்தில் இருப்பவராகத்தான் நாம பார்க்கிறோம். நீங்க ஒரு நாம அப்படின்னு சொல்றது பொது உளவியல் இருந்து சொல்றேன். அதாவது விஷயங்களை தோண்டி உரசி பார்ப்பவர்கள் ஒரு அறிவு. இளையராஜா பாடல் என்பது ஊருக்குள்ளேயும் போயிருக்குது, அக்ரகாரத்துக்குள்ளேயும் போயிருக்குது, எல்லா பக்கமும் போயிருக்குது. நான் என்ன கேக்குறேன், அக்ரகாரத்துக்கும் போயிருக்குது, அக்ரகாரத்துக்குள் போயிருக்குது அப்படின்னு சொன்னா பெர்சன்டேஜ் வைஸ் 3% தான். ஆனா 97% இருக்கிற இதர பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களும் கேட்டிருக்காங்க. 100% கேட்டிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, நீங்க திருமணமா இருந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, சாவு வீடா இருந்தாலும் சரி, இளையராஜாவை பிரிக்க முடியுமா சமூகத்துல? அப்ப பிரிக்க முடியாது. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணேங்கிற பாட்டெல்லாம் வந்து 100 வருஷம் புது மாப்பிள்ளையும் பொண்ணுதாங்கிற பாடல்கள் எல்லாம் ஒவ்வொரு கச்சேரியிலும் திருமண மேடையிலும் பாடப்படுகிறது. ஆனா அவர் ஒரு கட்டத்துல என்ன ஆகிறாரு அப்படின்னா, அவருக்கான அந்த இடம் வந்து விலகி 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 வெளியில வரும்போது, அதாவது அந்த அவருக்கு அந்த பீரியட் முடியும் போது வந்து அவர் ராயல்டி விஷயம் குறித்து, காப்பிரைட், என்னுடைய பாடல்களுக்கு என்ன காப்பிரைட் எல்லாம் பேச வரும்போது தன்னுடைய இசை குறித்து பிரமாதமாக எடுத்து இயம்புகிறார். அது வந்து என்ன தவறு, எல்லையற்றதாக. அதாவது நீங்க வைரமுத்து கூட்டு வச்சு கேளுங்க, உங்களுடைய கவிதை எப்படின்னு கேளுங்க, ஆக சூப்பர்னு சொல்லுவார். எந்த ஒரு படைப்பாளியும் அந்த பெருமிதம் இல்லாம இயங்க முடியாது. வெரி குட். நான் ஒண்ணு சொல்றேன், 80களில் வெளிவந்த இளையராஜாவின் ஒரு பேட்டி இருக்குது. அது வந்து பொதிகை டிவியில் எடுக்கப்பட்ட பேட்டி. அந்த பேட்டியை எடுத்தவரை எஸ்பி பாலசுப்ரமணியன். அந்த இதுல கேக்குறாரு, எப்படிடா உனக்குள்ள இந்த இவ்வளவு பெரிய ஆற்றல், இப்படி ஒரு இசை எப்படி பிரவாகமா வருதுன்னு கேக்குறாப்புல. கேள்வி அவரை பிரமிக்கிற ஒரு கேள்வி. ஆனா பதில் என்ன தெரியுமா, அது என்னடா ஒண்ணும் இல்ல, சரி 7 கட்டதான்டா, இதுக்குள்ளதான் சும்மா ஒரு சீட்டிங், ஒரு ஏமாத்து வேலை. அது எப்படி பண்ணணும் தெரியுமா, அதாவது கமலஹாசன் வந்தாராம் பாட்டை கேட்டுட்டு, அவர் வந்து ஒரு பாட்டை கொடுக்குறாரு. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், எனக்கு இந்த பாட்டு மாதிரி வேணும் அப்படின்ன உடனே இவரு அபூர்வ சகோதரர்கள்ல அப்படி வாசிச்சு காட்டுறாரு. எல்லாத்தையும் அந்த ஹார்மோனியத்துல வாசிச்சுட்டு மியூசிக்லாம் இப்ப கேட்ட உடனே கமலஹாசன் அப்படியே வியந்து போயிட்டாராம். என்னங்க எப்படிங்க இப்படி ஒரு இது வந்ததுன்னா, நீங்க சொன்னதுதான், உங்ககிட்ட இருந்தா நான் சொன்னேன். நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன், நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் கவிதை என்பேன், கவிதை என்பேன் அப்படின்னு அந்த டியூனை எப்படி உருவாக்கின, அது வந்து ஒரு ஒரு அசாத்தியமான ஆற்றல். அந்த ஆற்றல் வெளிப்படும் போது, அதாவது ஒரு மரம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது, நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன்னு தெரியுமா, அது பெருமைப்படவே இல்லை. ரொம்ப முக்கியமானது. ஒரு அறிவுசார் சுத்துரிமை சார்ந்த ஒரு விஷயம் அங்க விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. நீ என்ன பெரிய அறிவாளியா அப்படின்னு ஒரு கேட்கும்போது நீதிமன்றத்தில் ஆமா நான் அறிவாளி தான் அப்படின்னு சொல்றார். அதை நம்ம விவாதிக்கிறது பெருசா ஒண்ணும் இல்லை. ஆனால் அவரை அரசியல் ரீதியாக விமர்சிப்பது, சாதி காரணமாக விமர்சிப்பது என்பதுதான் மையமான விஷயம். தனிப்பட்ட முறையில் ஆணவமா இருக்கிறாருங்கன்னா ஒரு கலைஞன் அப்படி இருப்பான், அது பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட முறையில் ஆணவாக ஒரு நபர் நடந்து கொள்வதை பொது ஊடகங்கள் பொதுவில் விமர்சிக்கிறார்கள். நீங்க வடிவேலுவை எவ்வளவுதான் சிறந்த நடிகராக எல்லோரும் ஏற்றுக்கொண்டாலும் இன்னைக்கும் கரிச்சி கொட்டுகிற அவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்களை இன்னைக்கும் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இப்பவும் அது நடக்குது. அதே அடிப்படையில் தான் இளையராஜா விமர்சிக்கப்படுகிறார். உனக்கு என்ன அறிவு இருக்கு என்கிட்ட கேள்வி கேட்கிறன்னு ஒரு கேள்வி கேட்கிறவர்கிட்ட நீங்க வந்து கேட்கிற அந்த தொனி, அதுக்கப்புறம் அவரு
கான்செர்ட்ல வந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பது, இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் அவர் குறித்த பிம்பத்தை உருவாக்குகிறது. அது குறித்து எதிர்வினைகள் வருகிறது. அப்போ ஒண்ணு, இது நாம இளையராஜான்னு வைத்திருந்த பிம்பத்தை, அதாவது ஒரு ரசிகனாக இளையராஜா குறித்து வைத்திருந்த எண்ணங்களை இது உடைக்கிறது ஒன்று. இன்னொன்று, அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பொலிட்டிக்கல் வியூவை சமீப காலமா வைக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பொலிட்டிக்கல் வியூல இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு மனிதன் தனக்கான அரசியல் பதவியை தேர்வு செய்ய உரிமை இல்லையா? இது தனக்கான அரசியல் பதவியை தேர்வு செய்ய கண்டிப்பா உரிமை இருக்குது. ஆனால் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது உங்களுடைய கண்ணோட்டங்களை நீங்கள் வைக்கும் போது அது விமர்சனத்துக்கு உள்ளாகும். இப்ப எங்க ஊர்ல ஒரு சாதாரண மனிதன் அல்லது ஏன் நானே கூட தனிப்பட்ட முறையில் என்னுடைய விருப்பத்தை சொல்லும் போது இதை விமர்சிப்பதற்கு கூட இன்னொரு ஆள் வருவார். அந்த விமர்சனம் இங்கு விலைபோகுமாங்கிறதான் கேள்வி. ஆனா இங்கு சினிமாக்காரர்கள், அதுவும் உச்ச நட்சத்திரங்கள் விமர்சனத்துக்குரியவர்கள் தான். ஏன் ரஜினிகாந்த் போயிட்டு ஸ்டெர்லைட் போராட்ட களத்துல அடிபட்டவர்களை போய் பார்க்க போகும்போது திரும்பி வந்து எவ்வளவு அசிங்கப்பட்டாரு. ஒரு உச்ச நட்சத்திரம் அவ்வளவு நாள் வந்து ரஜினிகாந்த் அப்படி ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனா போட்டு மிதிச்சாங்களே. நீங்க யார் எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டாரு, இதான் உங்களுடைய விமர்சனம். கண்டிப்பா இல்லையா? அவங்க ஒரு பதவி கொடுத்தாங்க, அது அதுக்காக மோடியை ஆதரிச்சு ஒரு முன்னுரை எழுதிட்டாருன்னு விமர்சிக்கிறீங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு தமிழிசை சவுந்தரராஜன், ஒரு பொன் ராதாகிருஷ்ணன், அவர் வந்து ஒரு ஒரு கட்சியிலே சேர்ந்து தலைவராக இருந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க, அவங்கள நீங்க விமர்சிக்க மாட்டேன்றீங்க. ஆனா ஒரு தலித் தரப்புல இருந்து ஒருத்தர் தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக, ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறார், ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார், அதை மட்டும் குறி வச்சு அட்டாக் பண்றீங்க, தலித் என்பதால் அட்டாக் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. பாக்யராஜ் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர் இருக்கிறாரு. கீர்த்தி சுரேஷோட அம்மா கூட கடைசியா வந்து மைய தட்டிட்டு தாமரை மலர்ந்தே தீர்னு சொல்லிட்டு வருது. விஷயம் அது இல்ல. உச்ச நட்சத்திரங்களாக இருப்பவர்கள், மற்றவர்களுக்கு மேலேயும் விமர்சனம் இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து பாக்யராஜ் மேலேயும் விமர்சனம் இருக்கு. ஆனா இப்போ ரஜினிகாந்தை விமர்சித்த அளவிற்கு மற்றவர்களை விமர்சிக்கவில்லை. நாளைக்கே வந்து பாரதி ராஜா இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வகுத்தார் என்றால் அந்த விமர்சனம் உண்டு. அப்போ எந்த நட்சத்திரமும் இந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டுலாம் இல்லை. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இப்போ நீங்க வேற யாரையா சொல்றீங்கல்ல, கங்கை அமரன் இதே பாரதிய ஜனதாவில் ரொம்ப காலமா இயங்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய தம்பி தானே. யாருமே அவரை பற்றி பெரிதாக விமர்சிக்கவில்லை. அவர் வந்து கோவப்பட்டு கத்தும் போது அந்த கத்தியதுதான் விமர்சனமாச்சதே தவிர அவருடைய சங்கித்தனம் பெரியதாக கேள்விக்குள்ளாக்கப்படவில்லை. ஆனா எங்களுடைய பிரதிநிதியாக, இப்ப நான் ரஜினியை யாரா நினைக்கிறேன்னா என்னுடைய பிரதிநிதியா பாக்குறேன், என்னுடைய தலைவனா பாக்குறேன். எத்தனை பேர் தலைவா அப்படின்னு பேசினாங்க. அப்படிப்பட்ட இடத்தில் இருப்பவர்கள் மேலே, அதாவது காய்த்த மரம் கல்லடி போடுங்கிற மாதிரி தாங்க. உச்சத்தில் இருக்கிறீங்க நீங்க, இதனுடைய லாபத்தையும் பெற்றீர்கள். அப்போ இதோட ரிவர்ஸ், அப்போ கல்லடியும் படுவீர்கள். நீங்க எந்த காரணத்துக்காக முக்கியத்துவம் பெற்றீர்களோ அதே காரணத்துக்காக தான் விமர்சிக்கப்படுகிறீர்கள். ரஜினி என்ன காரணத்துக்காக எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பெற்றார்? அதே காரணத்துக்காக தான் அவர் விமர்சிக்கப்பட்டார். எங்களுடைய உணர்வு நிலைக்கு மாறாக இந்த தமிழ்நாட்டுல இந்த பிஜேபி என்கிற கட்சி எத்தனை கொடுமைகளை செஞ்சிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துப்படிதான் ஒரு தலித் இருக்கணுமான்னு கேக்குறேன். எது ஒரு தலித் இருக்கணுமான்னு கேட்காதீங்க. நீங்க தலித்துங்கிற வார்த்தை சொல்றீங்க. நான் தான் சொல்றேன், நடிகராக உச்ச நட்சத்திரமாக யார் அந்த இடத்தில் இருந்தாலும் விமர்சனம்ங்கிறது அப்படித்தான் வரும். நீங்க தலித்துங்கிறது உங்களுக்கு ஒரு சேஃபான, ஒரு சேஃப் கார்டா, ஒரு விக்டிம் கார்டா இருக்குன்னு வச்சிருந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர, இது நாள் வரை இன்னும் சொல்றாரு, நான் தெளிவா சொல்றேங்க, இவர் பாஜகவை அதாவது அதுக்கு முன்னாடி கூட இவருடைய தலைக்கண விமர்சனத்துக்குள்ளா இருக்கும். ஆனா இவர் பாஜகங்கிற கட்சியில் ஒரு ஆதரவாளராக தன்னை காட்டிக்கொண்டதற்கு பிறகுதான் நாம சொல்றோமோ இல்லையோ, சங்கிகளும் பார்ப்பன வடநாட்டு ஊடகங்களும் இவர் ஒரு தலித் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அழைக்குது. நான் அதான் சொன்னேன் ஆரம்பத்திலே, இளையராஜாவை ஒரு பொது மனிதனாகத்தான் எல்லா காலத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு இசைஞானி. ஆமா, எங்களுடைய ஒரு பிரதிநிதி எப்படி வேறொரு பக்கம் போகலாம், சோரம் போகலாம், இதுதான் எங்களுடைய கேள்வி. நான் என்ன கேட்கிறேன், இடஒதுக்கீட்டை ஒழிப்போம்னு சொல்லுகிற ஒரு பாஜக கீழே இருந்து தலித்துங்கிறது, அந்த அடிமட்டத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா ஷாலின், அந்த அம்மா சொல்றது என்னது, இந்த ராஜா அப்படிங்கிற வார்த்தையே வந்து இசை உலகில் இவ்வளவு பெருசா வருதுன்னா இளையராஜா வந்ததுக்கு பிறகுதான். கரெக்ட் தான். ஏன் அந்த ராஜா தான் போய் மோடியிடம் மண்டியிட்டது மட்டும் இல்லாமல்
ஒரு மிகப்பெரிய தலைவரான அவர் சாதாரண இசை கலைஞருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரசிக்கிறீங்க, அவர் காசு வாங்கிட்டு இசையமைக்கிறார், விட்டுருங்க. அவர் ஒரு தனி மனுஷன், எனக்கான சொந்த அபிலாஷை இருக்குது, நான் ஒரு கட்சியில சேர்றேன். அவர் உங்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ். நான் அதே தான் சொல்றேன். முதல் விஷயம், நாங்கள் ரஜினியை விமர்சிப்பதற்கு தயங்கவில்லை, கமலஹாசனை விமர்சிப்பதற்கு தயங்கவில்லை, அவர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசும்போது விமர்சிக்க தயங்கவில்லை. வேற எந்த நடிகரையும் நாங்கள் விமர்சிக்காமல் இல்லவே இல்லை. இன்னும் சொல்வதாருன்னா கனல் கண்ணனை கூட வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க இதே ஊடகங்கள் அவர் பேசியதற்கு, செயல்பட்டதற்கு. இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னு கூட தெரியாத அளவுக்கு பேசியிருக்கிறார்கள். கனல் கண்ணன் என்ன பெறுவாரு? அப்போ இளையராஜாங்கிற ஒரு உச்ச நட்சத்திரம், இன்னைக்கு நான் நீட்ல இத்தனை பேர் 23 பேர் செத்து போயிருக்காங்க, நான் நீட்டை கொண்டு வந்தே தீர்வோம்னே, எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு அண்ணாமலை சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சி, அதனுடைய பிரதிநிதிக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய விருப்பத்தின் காரணமாக நான் மோடியை புகழ்கிறேன் சொல்வது மிகப்பெரிய தப்பு. ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், அம்பேத்கரை கொண்டு போய் நீங்கள் அவருக்கு ஒப்பீடு சொல்வதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்து? மோடியே நான் அம்பேத்கர் வழியத்துல பாக்குறேன். அப்போ அதாவது இளையராஜா மீது எந்த அளவிற்கு மரியாதை இருக்கிறதோ அதை விட பல 1000 மடங்கு எங்கள் உணர்வுகளுக்காக, எங்கள் இந்த சமூக மீட்சிக்காக குரல் கொடுத்த, தன்னுடைய ஆயுளையே பணயம் வைத்த, இயங்கிய ஒரு தலைவனை கொண்டு போய் ஒரு வகுப்புவாதியிடம் ஒப்பீடு செய்கிறீர்கள் என்றால் நாங்க அதை எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? இப்ப கேள்வி என்னன்னா, இளையராஜாவை ஆதரிப்பவர்கள் அல்லது இளையராஜாவின் இந்த செயல்பாடுகளை ஆதரிக்கிற, அவர் தலித் என்கிற காரணத்திற்காகவே அவரை ஆதரிப்பவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு அம்பேத்கர் முக்கியமா? ஏன்னா அம்பேத்கரை கொண்டு போய் அவர் மோடியோடு ஒப்பிடுகிறார். மோடியிடம் அம்பேத்கரை, அவருக்கு கிடைக்கிற பதவிக்காக அம்பேத்கரை அங்கே பணயம் வைக்கிறார். இதை தலித்துகள் ஏற்றுக்கொள்கிறார்களா? நீங்க இன்னும் சொல்ல போனா தனிப்பட்ட முறையில மரியா லாரன்ஸ் அல்லது இன்ன பிற அறிவுஜீவிகள் உங்களுடைய லாபத்துக்காக கூட அதை செய்கிறீர்கள். இதை தலித் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா அம்பேத்கர் என்பவர் தலித்துகளுக்கு மட்டுமான தலைவர் இல்லையா, அவர் தேசத்தின் தலைவர். இன்னும் சொல்வதான இந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள் அவரையே நம்ம குறுக்கணும். அப்போ இது என்னன்னா, திட்டமிட்டு அவங்க, அதாவது பாஜக என்ன உரையாடலை உருவாக்க நினைத்ததோ அந்த உரையாடலுக்கு நாம் பலியாகி கொண்டிருக்கிறோம். அவர்கள் இளையராஜாவை ஒரு தலித் என்று அடையாளப்படுத்தினார்கள். அந்த அடையாளத்திலிருந்தே நான் என் உரிமையோடு தூக்கி அம்பேத்கரை கொடுக்கிறேன்னு கொடுக்கிறாரு. அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற கோபத்தில் நாம் பேசுகிறோம். அப்ப நீ யார் பேசுவதற்குன்னு கூட 4 பேர் வராங்க. பறையர்கள் தங்களை அறிவு சமூகம் என்று சொல்வதனால் எல்லாருக்கும் கோபம் வருது. நீ பார்ப்பனர்களை அறிவு சமூகம் என்று சொல்லும்போது நீங்க யாரும் கேள்வி கேட்கல. அவங்க பூடலை விமர்சனம் பண்றீங்க, அவங்களுடைய குடிமை விமர்சனம் பண்றீங்க, அவங்களுடைய அறிவாளிகள் தங்களை கிளைம் பண்றதை விமர்சிக்கவே இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 2 வாட்ச் கட்டிருக்கிறவங்க, டபுள் வாட்ச் கட்டினவங்களெல்லாம் அறிவாளின்னு சொல்லுக்கிறீங்க. கலைஞரை அறிவாளின்னா ஒத்துக்கிறீங்க. ஆனால் திருவள்ளுவரை எங்க ஜாதி சேர்ந்தவர், அப்ப நாங்க எங்களை அறிவு சமூகம்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அப்ப எனக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? பெரியார் சொல்றாரு, பார்ப்பனர்களை முட்டாள்கள்னு வரையறுக்கிறாரு. இந்த சமூகத்தில் தாங்கள் தான் ஆக சிறந்த அறிவாளிகள்னு சொல்கிற பார்ப்பனர்களையே முட்டாள்கள் என்று வரையறுக்கிறார் என்றால் பேராசைக்காரனடி பார்ப்பான்னு பாரதியார் சொல்றாரு. இப்போ இப்படிப்பட்ட வரையறைகள் அவர்கள் மேல் வைக்கப்படுதுன்னா, இப்போ அவர்களுக்கு கீழாக அவர்களுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டுதான் இவ்வளவு நாளும் பல 100 ஆண்டுகளாக நாம் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருந்திருக்கிறோம், எல்லா சமூகங்களும். இப்ப இதுல எந்த சமூகம் உயர்ந்த சமூகம்? திருவள்ளுவர் எங்க ஜாதி? திருவள்ளுவர் ஒரு சமண கருத்தோட்டம் நிலவிய சூழலில் வாழ்ந்தவர். முதல்ல அந்த ஓன் பண்றது இருக்குல்ல, அது கூட நான் அதுக்குள்ள போகல. உங்களுக்கு அடையாளங்கள் தேவைப்படுகிறது அல்லது அடையாளங்கள் இல்லாதவர்கள் அதை அள்ளி கொள்கிறார்கள் நம்ம நினைக்கலாம். ஆனால் இது ஒரு வரலாற்று பூர்வமான உண்மையா என்பது நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒண்ணு. போகிற போக்கில் இவர் எங்க ஜாதி? வள்ளுவர்ங்கிறத, வள்ளுவர் சாதின்னு ஒரு சாதி இருக்குது, அது பறையர் சாதியோட இணைச்சுதானே சொல்றேன். வள்ளுவர் முதல்ல அந்த புத்தகம் வள்ளுவர்ங்கிற ஒரு நபர் மட்டும்தான் எழுதினாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. ஏன்னா நீங்க 2 அடியில் இருக்கக்கூடிய குறள், அப்புறம் 4 அடியார், 4 அடியில் இருக்கக்கூடிய 4 அடியார், இரண்டும் ஒரே வகையான தத்துவங்களை சொல்வதுதான். அது 2 அடியில இருக்கு, 4 அடியில இருக்கு. ஆனா அது சமண முனிவர்கள் இயற்றினார்கள்னு சொல்றாங்க, வெவ்வேறு சமண முனிவர்கள். இதை மட்டும் திருவள்ளுவர் ஒரு ஆள் இயற்றியதாக சொல்கிறார்கள். அதனால தெளிவான உத்தரவாதமான எதுவும் இல்லை. இன்னொன்னு,
பார்ப்பனர்கள் பூணூல் போட்டுட்டு அவருக்கு வந்து கோயில் கட்டிட்டு இருந்ததை யாரும் அனுமதிக்கவில்லை. எதிர்வினைகள் இருந்தது. ஷாலின் மரியா லாரன்ஸ் சொல்லும் போது, நாங்கள் திருவள்ளுவரை எங்களால்னு சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வருகிறது, ஆனால் பார்ப்பனர்கள் பூணூல் போட்ட போது உங்களுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. யார் சொன்னா? இன்னைக்கு நீங்க இணையதளத்துல பாருங்க, ஒரு பையன், சின்ன பையன் பூணூல் போட்டுட்டு இருப்பேன், கலைஞர் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? யாரா பூணூல் போட்டா, எப்படிலாம் போடலாங்கிற கேள்வி அது. அவரு அங்க இழுத்தார், இன்னொரு பக்கம் அந்த பூணூலை அறுத்தார். அவர் வச்ச சிலையில அந்த பூணூல் இல்ல. அதை குறித்து பேசும்போது நான் கலைஞரிடம் நேரடியாக கேட்டேன், எங்களுடைய சமூகத்தவரான திருவள்ளுவரை நீங்கள் உருவமாக வடிக்கும் போது ஏன் பூணூல் போடவில்லைன்னு நான் கேட்டேன். எஸ்.வி. சேகர் சொல்றாரு. அப்போ ஆளாளுக்கு எங்க சமூகம்னு ஒரு அறிவாளியை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரச்சனை அதுவல்ல. திருவள்ளுவரே கூட பெரியார் விமர்சித்தார். நாம இன்னைக்கு ஒரு முற்போக்கான ஒரு சமூகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் உயர்ந்து நிற்கிறோம். நமக்கு முன்னாலேயே நமக்கு தமிழருங்கிற அடையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார். அவரை நாம் தமிழராக, நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவராக ஏற்றுக்கொள்கிறோமே தவிர, ஏன் சமூகம் என்னுடைய இதுன்னு சொல்லி நீங்க ஓன் பண்ணக்கூடாது. அதுவே தவறு. மரியா சொல்வது என்னவென்றால், இத்தனை காலமாக வந்து பார்ப்பனர்கள் சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வரவில்லை, நாங்கள் சொல்லும் போது மட்டும் ஏன் கோபம்? இல்ல, நாங்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறோம். விசிபிளான எதிர்வினை. அதுதான் பார்ப்பனர்கள் இந்த பூணூலை பிடிச்சி இழுத்தது. பூணூல் இல்லாத திருவள்ளுவரை உருவாக்கியது. பூணூலை வச்சுக்கிட்டு பொன்னார் வந்து ஒரு திருவள்ளுவர் தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொன்னா அது பொன்னார் செய்த அயோக்கியத்தனம் அல்லது அந்த தருண் விஜய் செய்யற தவறு. அதை யாரும் சுட்டி காட்டாம இல்லை. அந்த காலகட்டத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. மரியா லாரன்ஸ் இது வந்து தெரிந்துதான் பேசுகிறாரா, தெரியாமல் பேசுறாரா, அவர் முதல்ல சமூக ஊடகத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இல்ல, இப்போ அறிவு சமூகம்னு யாருமே அறிவு சமூகம்னு சொல்லாதீங்க. ஒரு சாதி வந்து தன்னை அறிவு சமூகம் சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லக்கூடாது. அறிவு இருக்குதுன்னு நான் சொல்றேன். முதல் விஷயம், ஆண்டாண்டு காலமாய் அடிமையாக கிடந்த சமூகம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாம் பிறருக்கு அடிமையாக வாழ்ந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா சேர்ந்து யார் நம்மை ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு எதிராக இயங்கணும். அதை விட்டுட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ தலித், ஓபிசி அப்படின்னு அந்த லேயர்களை பிடிச்சிக்கிட்டு நாம அப்படியே அதாவது ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்ப்பனர்களுக்கு அதுதான் வேண்டும். ஓபிசியும் தலித்தும் சேர்ந்து இருக்க கூடாது. அவர்கள் திராவிடர்களாக, பார்ப்பனர் அல்லாத மக்களாக அவர்கள் ஒன்றிணைந்து விடக்கூடாது. ஒரு பக்கம் தமிழன்னு பிரி, அதுக்கு சீமான். இன்னொரு பக்கம் தலித்துன்னு பிரி, அதுக்கு சில பேர். அப்படின்னு அவர்கள் நம்மை பிளவுபடுத்துவதற்கு திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல சீமான் திட்டமிட்ட இயங்குகிறார். ஆனா இவர்கள் எல்லாம் தெரியாமல் விழுந்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. இப்போ ஆதவன் தி சென்னையாவுடைய அவருடைய பதில் இருக்கு இல்லையா, அதை எப்படி? இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, உரையாடல் என்ன நோக்கத்திற்காக அங்கே வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சரியாக பதிலளிப்பவர் அதை ஆதவன் தி சென்னையா மட்டும்தான். அவர் மட்டும். ஆமா. ஏன் என்ன அப்படின்னா, இந்த அம்மா முழுக்க முழுக்க தன்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ், தன்னுடைய பர்சனல் அனுபவங்கள், அதுவும் ட்விட்டர் அந்த இணையதள அனுபவங்களை மட்டுமே தான் எதிர்த்து பேசுது. நான் இப்படி பேசினா உடனே கீழே வந்து இப்படி பேசுவாங்க அப்படின்னு தான் பேசுது. இதற்கு பதில் சொன்ன ரஞ்சித்தும் கூட நாளைக்கே வந்து ஒரு விவாதத்தை வைத்து பேசி கொண்டிருப்பார்கள். இவங்க வந்து கீழே வந்து கமெண்ட்ல நீலசங்கின்னு வந்து பேசுவாங்க. இப்படி ஊடகத்தின், அதுவும் சமூக ஊடகத்தின் மேல் இருக்கிற விமர்சனத்தை தான் இவர்கள் பெருசா கருதுறாங்க தவிர, வைக்கப்பட்ட அந்த பிரதான நோக்கம் என்ன? ஐஐடி அதாவது பருப்பொருளாக தலித்துகளுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நேர்ந்த பிரச்சனைகளை குறித்து ஆதவன் தி சென்னையா சொல்றாரு. குறிப்பா இந்த கல்வி, வேலைவாய்ப்பு இதுகள்ல நடந்த பின்னடைவுகளை சொல்றாரு. 19,000 பேர் ஐஐடி ஐஎம்ல இருந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த அமைப்புகள்ல இருந்து படிக்க முடியாமல் நெருக்கடியின் காரணமாக வெளியில வந்திருக்காங்க. இது எவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பேசுறாரு. இன்னொன்னு, பஞ்சமி நிலம் குறித்து அவர் பேசுறாரு. நிலத்தின் மீதான ஆமா, தலித் மக்களுக்கு நிலம் இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற அதிகாரமற்ற நிலைமைக்கும் ஒடுக்குமுறைக்கும் முக்கியமான காரணம் நிலமும் பொருளாதாரமும். அதை சொல்றாரு. குறிப்பா ஒசூர் பகுதியில எல்லாம் வந்து எந்த அளவிற்கு நிலங்கள் இருந்தது, பஞ்சமி நிலமாக கொடுக்கப்பட்டது, அதையெல்லாம் நாம் இன்று இழந்து விட்டோம். அப்போ மீண்டும் நிலத்தை பெறுவதற்கு, நிலத்தை அடைவதற்கு என்ன வழி உண்டு, இதெல்லாம் பேசணும்னு சொல்றாரு. எதெல்லாம் விவாதமாக்கப்பட வேண்டும், பேசப்படணும்னு சொல்றாரு. கல்வியை பேசுகிறார். உடைமையாக வேண்டியது, அதாவது உரிமைகள், நிலத்தின் மீதான உரிமை, அதிகாரத்தின் மீதான உரிமை, அதுபோக கல்வியின் மீதான உரிமை,
கல்வி எப்படி எல்லாம் மறுக்கப்படுது இதெல்லாம் பேசுறாரு. இல்ல அதெல்லாம் கூட அப்படி சொல்றாரு. ஆனா வந்து அவருக்கு ஒரு சார்பு, கட்சி சார்போட பேசுறாருன்ற மாதிரி விமர்சனம் வந்தது. இப்ப இந்தியா கூட்டணியோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பாராட்டுறாரு, பிஜேபி கூட்டணி இருக்கிறவங்க எல்லாம் விமர்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. தலித்துகள் பிரச்சனைகளை தலித்துகள் மட்டும்தான் பேச வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டம் ஷாலினிட்ட மட்டும் இல்ல, அது ரஞ்சித் கிட்டையும் அழுத்தமாக இருக்கிறது. அப்படிங்கிற நம்ம எதுல பாக்குறோம் அப்படின்னா, ஒண்ணு ஷாலினி பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. பாதியிலேயே இந்த விவாதத்தின் நடுவிலேயே தீட்சண்யாவின் பேச்சை காக்க முடியாமல் கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பேசின ரஞ்சித் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கள் ஆரோக்கியமான முரண்பாடுகள் எங்களுக்குள் உண்டு, எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து குளிர்காயாதீர்கள் அப்படின்னு பேசிட்டு ஒரு தலித்தின் பிரச்சனையை தலித்தால் தான் உணர முடியும்னு ரொம்ப நேரம் நமக்கு வந்து பாடம் எடுக்கிறார். பெரியார் ஒரு பெண்ணாக இல்லை, அவர் பெண்களுக்காக, பெண் விடுதலைக்காக போராடினார். அவர் வர்க்கத்தில் ஏழையாக இல்லை, அவர் ஏழைகளுக்காக, நலிந்த மக்களுக்காக போராடினார். பெரியார் ஒரு உயர்ந்த வகுப்பில் இருந்தார், ஆனாலும் ஒடுக்கப்பட்ட கஷ்டப்பட்ட மக்களுக்காக போராடினார். எந்த விதத்திலையும் பெரியார் கஷ்டப்பட்ட ஒரு சூழல் இல்லை. இன்னும் சொல்வதா இருந்தால் உலக வரலாறே அதாங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஆப்ரஹாம் லிங்கனை வந்து நாம கொண்டாடுறோம், அவர் வந்து கருப்பின மக்களுக்காக போராடினார். அப்போ கருப்பினராக இருந்தா மட்டும்தான் அந்த உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியுமா? நேத்து கூட தீஸ்தா சதல்வாத் வந்துட்டு போயிருக்காங்க. அவர் வந்து ஒரு இஸ்லாமியரா? ஒரு இஸ்லாமியரின் பிரச்சனையை இஸ்லாமியர் தான் புரிந்து கொள்ள முடியும்னு சொன்னா, எத்தனை பேர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இஸ்லாமியர்களுக்காக போராடுகிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள், உயிரை நீத்திருக்கிறார்கள். அப்போ இது எல்லாமே ஒரு பெட்டிக்குள் அடைக்கிறது. நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கும் நாம வந்து தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கும் தீவிரமாக திராவிடம் பேசுபவர்கள் ராகுல் காந்தியை ஆதரிக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, அவர் வைக்கிற முழக்கங்கள், அவருடைய கொள்கை. அவரை பாண்டே சொல்றாரு, அவர் வந்து ஒரு கவுல் பிராமணன், நான் பூணூல் போட்டிருக்கிறேன், நான் ஒரு கவுல் பிராமணன் சொன்ன நபர், அவரை ஏன் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள்? அவர் அப்படி சொல்லல. அவர் வந்து தன்னுடைய டிஷர்ட் வந்து சாதாரண டிஷர்ட் தான் போட்டுக்கன்னு தூக்கி காட்டினதை அதுல ஒரு பூணூலை வரைஞ்சு ஒரு பூணூலை காட்டி நான் ஒரு கவுல் பிராமணன் சொன்னவங்கிற மாதிரி அதை பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா பாண்டே சொன்னது அது இப்படி எல்லாம் சொல்லியவரை உங்களுடைய தலைவராக நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்னு கேட்கிறார். பார்ப்பனர்களாக நீங்கள் ஒரு பார்ப்பனரைத்தான் ஏத்துக்கணும்னா நீங்க தாராளமா ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே, அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே. ஏன் ஒரு ஓபிசியான மோடியை நீங்க ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய சனாதன தேரை ஓட்டி செல்வதற்கு உங்களுக்கு ஒரு பார்த்த சாரதியாக ஓபிசியை சேர்ந்த மோடி தான் சரியாக இருப்பார் அப்படின்னு தான் நீங்க அவரை வச்சிருக்கீங்க. அப்போ நாம என்ன சொல்றோம்னா, உங்களுடைய கொள்கைக்கு நீங்கள் ஒரு சங்கியை, பார்ப்பனர் அல்லாத சத்சூத்திரனை நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்றால், எங்களுடைய வாழ்க்கை தேரை ஓட்டி செல்வதற்கு, எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நாங்கள் ராகுல் காந்தியை பின்பற்றுவதில் அல்லது இந்தியா கூட்டணியை பின்பற்றுவதில் என்ன தவறு இருக்கிறது? இப்போ இப்படித்தான் நாம பார்க்கணும். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பிராமணரா அல்லது அவர் என்ன அப்படின்னு நீங்க சுரண்டிட்டு சதல்வாத்தோட ரத்த சுத்தத்தை எல்லாம் சுரண்டிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இஸ்லாமியர்களுக்காக அவர் வந்து வேலை செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ எதுக்கு சொல்ல வருகிறோம் என்றால், இன்னும் சொல்வதா இருந்தால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அதாவது வர்க்கத்தில் நலிந்த மக்களுக்காக, லண்டன்ல ஒரு மிகப்பெரிய மில் முதலாளியின் மகன், வர்க்கத்தில் மிக உயர்ந்தவர், ஏங்கல்ஸ் தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேனிபெஸ்டோவை எழுதுறாரு, அறிக்கையை. அவரு மார்க்ஸோட இணைஞ்சு வேலை செய்கிறார், சாதாரண மக்கள் மேம்படணும்னு சொல்றாரு. அப்போ பணக்காரம்லாம் வந்து ஏழையின் லாபத்துக்காக இயங்க மாட்டான்னு சொன்னா எந்த அளவிற்கு? அத இவர் சொல்றாரு, யாரு? தீட்சண்யா சொல்றாரு. பி சீனிவாச ராவ் வந்து சாணிப்பால் சவுக்கடிக்கு எதிராக போராடினார். ஏண்டான்னு சொன்னா ஏண்டான்னு கேளு, அடிச்சா திருப்பி அடி, திருப்பி அடிங்கிற வாசகத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்தியவர் அவர். நீங்க இன்னைக்கு எத்தனை படம் எடுத்தாலும் அதை விட ஒரு சூப்பர் ஹீரோவா அங்க நின்னவர் அவர். அப்ப அவரெல்லாம் நாம மறுதளிச்சு விட்டு நாம வந்து தனியா ஐசோலேட் ஆகிறாமா அப்படிங்கிற கேள்வியை இவர் மேடையிலேயே வைக்கிறார். அங்கேயே சலசலப்பு வருது. ரொம்ப முக்கியமானது, நான் எதுக்கு இதை பேசுறேன்னா, நீலம் பண்பாட்டு மையம் போட்ட அந்த வீடியோவில் அந்த கடைசி பகுதிகள் நீக்கப்படுது. ஆதவன் தீட்சண்யாவின் பேச்சை, ரொம்ப முக்கியமானது, அதாவது ஷாலினி மரியாளாரன் சொல்லும் போது, நான் பல தோழர்களை என்னுடைய ஃப்ரண்ட் லிஸ்ட்ல இருந்து பிளாக் பண்ணுவேன். என்னுடைய வேலையே அதுதான். அதாவது
எனக்கு தேவையற்றதை நான் என் காதுகளால் கேட்கக்கூடாது. அதாவது ஒரு படத்துல ராதாரவி இப்படி செவுட்டு மிஷினை உருவிடுவாரு. அந்த மாதிரியான வேலையை தான் அந்த அம்மா சொல்லுது. இந்த மாதிரியானதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அதாவது ஒரு விவாதத்துக்கே தயாரா இல்லாத மனோநிலை அவர்கள்ட்ட இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப தூய்மைவாதம் தனிமைப்படுத்துவதுன்னு விமர்சிக்கும் போது நாங்க ஆக்கப்பூர்வமா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம், சம்பாதிச்ச செலவு பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாரும் வேலை மண்ணுக்கிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நீங்க நோகாம என்ன பண்ணுவீங்க, இதை தனிமைப்படுத்துவது தூய்மைவாதம் பேசுவதுன்னு கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அதுல உடன்பாடுல நீக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதாங்க. அதாவது இங்கு ஒரு முன்னேறிய எதிர்த்தரப்பு, அதாவது பார்ப்பன எதிர்ப்பில், சாதிய ஒழிப்பில் பருப்பொருளாக இங்க நடைமுறைகள் பல, அதாவது பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்கப்பட்டிருக்குது. ஒன்னா நின்று இந்த சனாதனத்துக்கு எதிராக இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நாங்க தனியா நின்று சண்டை போடுவோம்னு ஒரு கூட்டம் பிரியுதுன்னா அது யாருக்கு லாபமாக பிரிகிறது? இதுதான் மையமான பிரச்சனை. அதாவது பார்ப்பனர் அல்லாத மக்கள், திராவிடர்கள் அப்படின்னு பிரிகிறோம். இது நல்லா கவனிங்க. ஆராசா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பறையர் ஒரு அருந்ததியர் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தினார், அங்கே பார்ப்பனியம் இருக்கிறது. ஒரு பள்ளர் பறையர் மீது ஆதிக்கத்தை செலுத்தினார், அங்கே பார்ப்பனியம் இருக்கிறது. ஒரு நாடார் பள்ளர் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தினார், அங்கே பார்ப்பனியம் இருக்கிறது. அந்த நாடார் மேல ஒரு பிள்ளமாரோ அல்லது ஒரு செட்டியாரோ தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தினால் அங்க பார்ப்பனியம் இருக்குது. அப்ப அங்க ஜாதிகள் அப்படிங்கிறது இல்லை, அதை கடைபிடிக்கிற அந்த நடைமுறையில் தான் பார்ப்பனியம் வருதே தவிர, அப்போ சரியா புரிஞ்சிட வேண்டியது இருக்குது. பார்ப்பனர்கள் எங்கேயோ தனியாவும் பார்ப்பனியம் தனியாவும் அப்படிலாம் இல்லை, சமூகத்துக்குள்ளே இருக்குது. நம்ம பேர்ல 10 பேர் அங்க நிக்கிறான், நம்மளையே 10 பேர் தான் அவர்களுக்கு தேரோட்டியாக, அவர்களுடைய பாதையை வகுத்து கொடுப்பவர்களாக, சச்சூத்திரர்களாக, பார்ப்பன அடிமைகளாக அங்க இருக்கிறாங்க. அப்போ நாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மொத்தமா நிற்கிற, ஏன் இன்னும் சொல்றதா இருந்தா, இதே ரஞ்சித்தினுடைய படங்களை பார்த்து ஓட வைப்பவர்கள் யார்? இன்னைக்கு நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு கலை ரசிப்பில் இருந்தான் அது வரவேற்பு பெறுது. அப்போ தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் மட்டும் நீங்க அந்த படத்தையோ இதையோ ஓட்ட முடியுமா? அப்போ பொது உளவியலில் நாம் முழுவதுமாக பார்ப்பனர் அல்லாத மக்களாய், இன்னும் சொல்வதாக இருந்தால் சுதந்திரத்தை விரும்புவர்களாக, சமத்துவத்தை விரும்புவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த தலித்தியம் அப்படிங்கிறது கூட எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு பாலிகிளினிக், அது ஒரு பெரிய பல செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு மூட்டு அறுவை சிகிச்சைக்கான ஒரு பகுதி இருக்கு, ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். அதே மாதிரி ஒரு தனி பிரிவாக இருக்கலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா வேற ஒரு டாக்டர் இது இப்போ ஆப்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு அவர் சொன்னாருன்னா அதை நம்ம ஏத்துக்கணும், அது வேற ஒரு செக்ஷன். இப்ப நீங்க சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, இப்போ கம்யூனிசம் அது உழைக்கும் வர்க்கமாக ஒன்று சேருங்கள்னு நீங்க சொல்றீங்க, திராவிடம் பார்ப்பனர் அல்லாதார் ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்கவுங்க ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கிறீங்க. நாங்கள் தலித்துகளோட விடுதலைக்காக ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கிறோம். அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் தலித்தியம்னு ஒரு ஐடியாலஜி, எங்களுக்கு இது போதும், எங்களுக்கு அம்பேத்கர் போதும், பிற சித்தாந்தங்கள் எங்களுக்கு வேண்டாம், அவைகள் எங்களை கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறது, அவமானப்படுத்துகிறது, திராவிடமும் கம்யூனிசமும் எங்களுக்கு எதிராக இருக்குது, அதனால எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தலித்தியம்னு ஒன்று வச்சிருக்கிறோம், எங்களுக்கு அது போதும்னு சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் அதான் முதல்ல சொன்னேன், 97% பிற சாதியினர் ஒன்றாக இணைந்து திராவிடம்னு ஒரு வலுவான ஆயுதத்தோடு பார்ப்பனியத்தை பருப்பொருளாக நாம் சண்டையிட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறோம், வெற்றி கண்டு கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சத்தில் அதாவது இடஒதுக்கீட்டிலிருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பெற்றிருக்கிறோம். இன்னைக்கும் அதாவது இன்னும் சமத்துவத்தை உருவாக்குவதற்காக சமத்துவபுரம் போன்ற அமைப்புகளை உருவாக்குவது, இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடுகளை உருவாக்கி கொடுப்பது, வாய்ப்புகளை கூடுதலாக்கி கொடுத்தது எல்லாமே கலைஞர் செஞ்சது. நீங்க போகிற போக்கில் கலைஞர் அப்படி இடது வகையிட்ட தட்டி விட்டுட்டு போவீங்கன்னா, இப்ப இதுவரை நடந்த நிகழ்வுகளிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க சிந்திக்கணும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு, இவங்க எல்லாமே வேஸ்ட், நான் மட்டும்தான் கரெக்ட், நாங்க தனியா இருக்கிறோம். இது யார் சொல்றா? நான் தான் சொல்றேன், சீமான் சொல்றான். நாங்கள் தனித்த கூட்டம், எங்களுக்கு தனி சித்தாந்தம் இருக்கிறது, நாங்கள் இந்த கூட்டத்தோடு சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவது, இருக்கிற கூட்டத்தை பிரிக்கிறது. இது யார் நம்மை பிரித்து ஆள நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வாகாக இருப்பது அப்படின்னு தான் சொல்ல வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.